இந்த மேடையில் நின்று எதை வேண்டுமானாலும் பேச முடியும் என்றால், இந்த கடையிலே நின்று கடையிலே நிற்கிற ஒருவர் தான் நினைக்கிற அரசியலை பேச முடியும். எல்லோருக்கும் அரசியல் சாசன சட்டம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. அரசியல் பேசுகிற சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. எனவே பேசுகிறோம். ஆனால் இந்த தெருமுனையில் நின்று பேசுகிற இந்த சுதந்திரம் கூட, ஒரு தேநீர் கடையிலே நின்று, ஒரு பூக்கடையிலே நின்று, ஒரு பலசரக்கு கடையிலே நின்று பேசுகிற ஒரு சாமானியன் பேசுகிற ஒரு சுதந்திரம் கூட நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு வரை நாடாளுமன்றத்தில் அதானி என்று யாரும் பேச முடியாது. பேசினா மைக் ஆஃப் ஆயிடும். மோடி அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அதாவது தன் நண்பனுக்கு ஒண்ணுன்னா தன்னுடைய சதையெல்லாம் துடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, மோடிக்கு சடை துடிக்காது, உயிர் துடிக்கும். இந்தியாவை சேர்ந்த ஒருவர் இந்திய மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழலை பற்றி அமெரிக்காவில் விசாரிக்கிற பொழுது இந்தியாவில் இருக்கிற காவல் அமைப்புகள், சட்ட அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விசாரிக்க வேண்டுமா இல்லையா? அதை யார் தவறு இழைத்தாலும் அது பாரபட்சமே கிடையாது. எந்த மாநிலத்தின் பெயரை சொல்லி அரசியல்வாதியோ அதிகாரியோ யார் தவறு இழைத்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே அதானியின் ஊழல் பற்றி பேச வேண்டும் என்பதற்காக 8 நாள் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது. இங்கே மாரியம்மன் கோவில் இருக்கிறது. கோவில்ல போய் சூடம் பொருத்தி வழிபடுவது ஒரு மரபு இல்லையா? ஒரு சைவ மதத்தினுடைய மரபு, அது பெரும்பான்மையான இந்து மத மரபு. சூடத்துக்கு எத்தனை % ஜிஎஸ்டி தெரியுமா? 12% ஜிஎஸ்டி. அதாவது இந்திய வரலாற்றுல கடவுளின் வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்படுகிற, கடவுளுக்கு முன்னால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருளுக்கு 12% வரி விதித்த ஒரே ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது மோடியின் அரசு, பாஜகவின் அரசு. இவர்கள் தான் ஆன்மீகத்தை பேசுகிறார்கள். ஆனால் அதுவே அதானிக்கும் அம்பானிக்கும் மொத்த கடையும் திறந்து விட்டாச்சு. எத்தனை 1000 கோடி என்று கணக்கு கிடையாது. இந்த தேசத்தை 120 கோடி 130 கோடி மக்களுக்கான இந்த தேசத்தை 130 பெரும் பணக்காரர்களுக்கான தேசமாக மாற்றுகிற வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்வதால் ஏற்படுகிற பதட்டத்தில் இருந்து, கோபத்தில் இருந்து மக்களை மனமாற்ற ஒரு நிரந்தரமான மத பிரச்சனையை எல்லா ஊரிலும் கலப்புகிற வேலையை அவர்களது கட்சி பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், பட்டாசு தொழில் என்ன பாடுதாண்டா படுத்துவீங்க. இந்த சிவகாசி நகரத்தை, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பட்டாசு தொழில் குறித்த ஒரு கொள்கையை ஒன்றிய அரசால் உருவாக்க முடியாதா? அதனால் மட்டும்தான் மாசு வருகிறதா? பட்டாசால் மட்டுமா மாசு வருகிறது? இந்த நாட்டில் மோடி, அமித்ஷா கும்பலால் வராத மாசா பட்டாசால் வந்து விடுத்தது. நீ உருவாக்குற துர்நாற்றத்தை விட, நீ உருவாக்குகிற புகையை விட, நீ உருவாக்குகிற நச்சு புகையை விட எங்கள் மக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற தொழிலின் வழியாக உருவாக்கிவிட போகிறது. எந்த இடத்திலும் சிறு குறு தொழில்கள், நடுத்தர தொழில்கள், விவசாயிகள் எதற்குமான குரலை கொடுக்க அங்கே நாள் கிடையாது. இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியிலேயே மிக குறைவாக 0.4% மட்டுமே இந்த ஆண்டு கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறது மோடி அரசு. எனவே இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்க ஏற்பாடை செய்துவிட்டு, இன்னொரு பக்கம் 130 கோடி மக்களுக்கும் சாதி ரீதியாக, மத ரீதியாக பிரிவினை உருவாக்கி நிரந்தரமாக ஆட்சி கட்டிலில் உட்கார பாஜக முடிவு செய்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற பொழுது மாநிலங்களவையில் ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறது. இதுவரை அந்த சட்டத்துக்கு பெயர் வந்து ஏர்கிராப்ட் ஆக்ட், விமானத்துறை சட்டம். இப்ப அந்த சட்டத்துக்கு பெயரை மாத்தி நிறைவேற்றான். வாயு யுஸ்மான் கதி எவனால இந்த சட்டம் சொல்ல முடியாது. முழு சமஸ்கிருத பெயர். மாநிலங்களவையில் சட்டம் உண்டானது நிறைவேறிச்சு. எல்லாவற்றுக்கும் ஹிந்தி கூட இல்ல, சமஸ்கிருதம். ஏறக்குறைய 60 சட்டங்கள் மற்றும் திட்டங்களின் பெயர் மாற்றப்பட்டாச்சு.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.